இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம். நம்மளால எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நம்ம கெமி அண்ட் கமாருதீன் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. முக்கியமா கெமியை பத்தி சொல்லி ஆகணும். ஒரு முடிவோட வந்திருக்காங்க போல. வீட்டுக்குள்ள சின்னதா ஏதாவது ஒன்று நடந்தா கூட அதை எடுத்து பெருசா பேசி அப்படி கத்தி கித்தி அது சண்டையை உருவாக்கி ப்ரோமோல வந்து எபிசோட்ல வந்து ஒரு மாதிரி மக்கள் கிட்ட தெரிஞ்சிடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல. நேத்து நைட்டே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நேத்து நைட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை தப்பா யோசிச்சோம். வீட்டுக்குள்ள போயிருக்க இந்த ஆட்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எங்க பெருசா கண்டென்ட் கொடுக்க போறாங்க, இவங்க எங்க சண்டையை போட போறாங்கன்னு சொல்லிட்டு நேத்து நைட் நம்ம யோசிச்சோம். ஆனா அது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டே நிரூபிச்சிட்டாங்க. நேத்து நைட்டே சண்டைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில கூட சண்டை, கொரட்டைக்கு சண்டை, தூங்குனதுக்கு சண்டை, நடந்ததுக்கு சண்டை, பேசுனதுக்கு சண்டை, முக்கியமா தண்ணிக்கு சண்டை. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னாலுமே ஆக்சுவலா தண்ணியை வச்சு தான் ஒரு சண்டை வருது. இந்த இடத்துல நம்ம பிக் பாஸ் டீமை பாராட்டியே ஆகணும். ஏன்னா எல்லா சீசனுமே முதல் வாரங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக சண்டைகள் இருக்காது. ஒரு மாதிரி நார்மலாக போகும். ஏதாவது டாஸ்க் வச்சா மட்டும்தான் சண்டை இருக்கும். மற்றபடி வீட்டுக்குள்ள நார்மலாக பேசிட்டு சுற்றிடுவாங்க. ஆனால் இந்த தடவை அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாஸ்க் இல்லாத டைமே இவங்களுக்குள்ள போஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு தண்ணியில் பயங்கரமான செக் வச்சிருக்காங்க. வெளியே ஒரு பெரிய டேங்க் வச்சிருக்காங்களா, அந்த டேங்க் தண்ணி தான் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா, ரெஸ்ட் ரூமுக்கு தண்ணி வந்துடும், அது தனியாக வந்துடும். அண்ட் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடி எல்லா யூஸ் அந்த ஒரு டேங்க் தான். ஆனா இங்க இன்னொரு செக் என்னன்னா, இவங்க எல்லாமே மொத்தமா ஒரு வீட்ல இருந்தா தெரியாது. இவங்க ரெண்டு வீடா இருக்காங்க. ப்ளூ டீம் வந்து அந்த டீலக்ஸ் ரூம்ல இருக்காங்க, ரெட் கலர் டீம் வந்து நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்காங்க. பட் நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. டீலக்ஸ் ரூம்ல எனக்கு தெரிஞ்சு 6 பேர் 7 பேர் தான் இருக்காங்க. அங்க ஆட்கள் கம்மி. அந்த வகையில காலையிலே கொஞ்சம் இது போய் ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா டீலக்ஸ் ரூம்ல உள்ளவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு ஒரு சின்ன சட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு அப்படியே தண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குளிக்கிறதுக்காகட்டும் எல்லாத்துக்கும் இவங்க தண்ணி யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, பெருசா இன்னும் குளிக்க ஆரம்பிக்கல, அவங்க தான் உட்கார்ந்து சமையலும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த தண்ணியை இவங்க கவனிக்கவே இல்லை. ஓகேவா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்லயே தண்ணியை கவனிச்சாங்க. என்ன தண்ணி இவ்வளவு காலியாகுது, டீலக்ஸ் ரூம்ல எடுத்துட்டு போறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதியும் நம்ம பிரவீன் ராஜும் இப்பதான் கவனிச்சு டீலக்ஸ் ரூம்ட்ட கேட்கணும். அவங்க இஷ்டத்துக்கு தண்ணி எடுத்துட்டு போறாங்க, இந்த தண்ணிக்கு நாளைக்கு ஒரு செக் வச்சே ஆகணும். தண்ணி எவ்வளவு இருக்குது, யார் யாருக்கு எவ்வளவு பக்கெட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம செக் வைக்கணும்னு சொல்லிட்டு இப்பதான் யோசிச்சாங்க. ஆனா நைட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு தண்ணியை காலி பண்ணிட்டாங்களா இல்ல தண்ணியை வச்சு வேற ஏதாவது பிரச்சனை வருதான்னு தெரியல. ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஓகேவா, இந்த பிரமோல கவனிக்கும் போது கமாருதீன் தண்ணியை பிடிக்க போயிருப்பாரு நினைக்கிறேன். அப்ப கெமியும் பிடிக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது. கெமி அவர்கள் ஏதோ கேட்டிருக்காங்க, கமாருதீன் வந்து அதுக்கு ஏதோ பேசியிருக்காங்க. இந்த இடத்துல கெமி என்ன சொல்றாங்கன்னா, கத்தாதீங்க, நான் பேசுனேன்னா நின்று பேசுங்க, என்ன நடந்து போயிட்டே இருக்கீங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு மாதிரி கமாருதீனை பார்த்து கத்துறாங்க. அதுக்கு கமாருதீன் அங்கிருந்து நான் நின்று தான் பேசுறேன், நான் பேசக்கூடாதா, நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு மாதிரி அவரு கிடந்து கத்திட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கத்துறாங்க. இதுல கெமி அவர்கள் ஒன்று சொல்றாங்க, கத்தாதீங்க, வாய்ஸை ரைஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அதட்டுறாங்க உட்காந்து. ஓகேவா, இதில் எனக்கு கெமி கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு காலையில் வரத்துக்கு தர்பூசணி கடந்து கத்துன்னு கத்துனீங்களா, அப்போ உங்களுக்கு தெரியலையா? அப்போ உங்க வாய்ஸை நீங்க ரைஸ் பண்ற மாதிரி தெரியலையா? நீங்க தர்பூசணிட்ட கத்துனீங்களா இல்லையா? ஏங்க நேற்று நைட்டும் கத்துனாங்க. அது எப்படி நீங்க டாக்டரை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க, புரியாதுன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டும் கத்துனாங்க. காலையில் இந்த கொரட்டை சம்பவம் வந்து அதுக்கப்புறம் திருப்பி டாக்டர் சம்பவம் வரும்போது அப்போவுமே கெமி உள்ள வந்து என்ன எப்படி நீங்க சும்மா இருன்னு சொல்லலாம், என்ன எப்படி பார்த்து நீங்க எனக்கு புரியாதுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு கத்த தான் செஞ்சாங்க. ஸோ கெமியை பொறுத்தவரைக்கு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அங்க நமக்கான ஒரு தலையீடு இருக்கணும், அங்க நமக்கான கருத்து இருக்கணும், நம்ம அந்த இடத்துல கத்தி பேசணும்னு சொல்லிட்டு முடிவோட தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற எனக்கு தெரியுது. ஓகேவா, அந்த இடத்துல கமாருதீன் வந்து கொஞ்சம் திணறாப்புல, ஏன்னா நான் கவனிச்ச வரதி கொஞ்சம் கமாருதீன் திணறாப்புல. ஆனா அவருக்கு கோபம் அதிகமாக வந்துச்சுன்னா யார் எவருன்னு பார்க்காம பயங்கரமாக சண்டை போடுவார்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ இடையில இப்போ வந்துச்சு லைவ்ல வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் கமாருதீனுக்கும் ஒரு ஃபைட் வந்துச்சு. அந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி டப்புன்னு வார்த்தையை விட்டாப்புல. அதை அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். அதில் அரோரா வந்து செம்மையாக மூவ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கமாருதீன் வந்து கொஞ்சம் அப்படி பொறுமையாக போகணும்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு இருக்காப்புல. அந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாங்க, நம்ம 1000 நல்லது செஞ்சாலும் ஒரு தப்பு பண்ணால் அந்த ஒரு தப்பை தான் பார்த்துப்பாங்க, அதுலேருந்து நம்மளை கெட்டவங்களா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இதுக்கு நம்ம நல்லவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று பேசுகிறாப்புல. ஸோ ஒரு மாதிரி ஈவில் மோடுக்கு மாறுறாரு நினைக்கிறேன். மாறுறது நல்லது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்க நிறைய பேர் அவங்கள ஆர்டிஃபிஷியலா ஈவில் மோடுக்கு மாற்றி வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆளு, நான் ஒரு கெத்தான ஆளு, நான் சண்டை போடுவேன், என்கிட்ட நீ நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களே டிசைன் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு பிரவீன் ராஜா சொல்லலாம். அவர் பயங்கரமா நிறைய வார்த்தை விடுறாரு, ரொம்ப கிண்டல் பண்றாரு, மாக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ மொத்தத்தில் இங்க ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. அதில் கடைசியில் கெமி வந்து ஒரு மாதிரி ஒரு வார்த்தை விடுறாங்க,
கமாருதீன் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட், டைம் வேஸ்ட், உங்ககிட்ட பேசுறதெல்லாம் சுத்த வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அந்த இடத்துல கமாருதீன் நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவப்பட்டு நடந்து போறாரு. ஸோ தண்ணியை வச்சு பிக் பாஸ் பயங்கரமான ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பக்கவா தெரியுது. ஏன்னா இந்த விஷயத்தையும் பண்ணலன்னா நல்லா யோசிங்க, வீட்டுக்குள்ள ஃபுல் கிராசரிஸ் கொடுத்தாச்சு, ஓகேவா, டாஸ்க் வச்செல்லாம் கிராசரிஸ் கொடுக்கல, ஃபுல் கிராசரிஸ் கொடுத்தாச்சு. இவங்க நல்லா சாப்பிட்டுட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன வருமோ அந்த விஷயத்த காமிக்கிறங்க பேரில் கேமராவை போட்டு கொலையா கொண்டு நம்மளை போட்டு நொறுக்கிடுவாங்க அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் நல்ல வேலை பிக் பாஸ் தண்ணியில் ஒரு செக் வச்சிருக்காங்க. நாளைக்கு இது கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன்னா தண்ணி இப்போவே நிறைய காலி ஆயிடுச்சு, ஒரு டேங்க் ஃபுல்லாக தண்ணி கொடுத்துருக்காங்க, அது இப்போவே நிறைய காலி ஆயிடுச்சு, இன்னும் நாட்கள் இருக்குது. அந்த வகையில் நாளைக்குலாம் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் கமாருதீன் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிறாப்புல, கெமி ஃபுல் ஆக்டிவ்ல தான் இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஆனால் எனக்கு என்னன்னா இந்த வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப அமைதியா, எதுவுமே இல்லாத மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரியே சுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா, அவங்க வந்து இப்படியே இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா இந்த வாரம் வெளியே போயிடுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம கலையரசன் ஆகட்டும், அப்சரா ஆகட்டும், இந்த 2 பேருமே சத்தமே இல்லை. அப்சராட்டிருந்து சத்தம் இல்லை, கலையரசன்றது சத்தம் இல்லை. ஆனால் ரம்யா ஜோ பாருங்க, கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல போய் அவங்களுக்கான கருத்தை கொடுக்குறாங்க, கரெக்டாக பேசுகிறாங்க. ரம்யா ஜோ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் நந்தினி அதே மாதிரி தான், ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டாங்க. நான் கவனிச்ச ஒருத்திக்கு கலையரசன், அப்சரா இவங்க 2 பேரும் சுத்தமாக சத்தமே இல்லை, அமைதியாக தான் இருக்காங்க. முக்கியமாக வியானாவுமே இன்னும் கரெக்டாக மிங்கில் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்த மாதிரி உண்மையாகவே அவங்க இன்னும் மிங்கில் ஆகாமல் தான் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இப்படி இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஈஸியாக கலத்தி விட்டுட்டு இவங்க ஒரு டீமாக ஃபார்ம் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு டீமாக ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் தான் பயங்கரமாக அடி வாங்குவீங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் ஆக்டிவ் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் ஓரளவு இவங்களை கணிச்சிருப்பீங்கல்ல, ஒரு 20 பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, ஓரளவு டாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க, ஓரளவு நீங்கள் கணிச்சிருப்பீங்க. இந்த ஒரு நபர் ஓகே ப்ரோ, இந்த ஒரு நபர் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக பண்ணுவார் ப்ரோன்னு கணிச்சிருப்பீங்களா? அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே வாட்டர் மெலனை ஆப்போசிட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் மெலன் சாருக்கு ஓட்டுக்கள் தான் அதிகமாகுமே தவிர அவருக்கான ஓட் பேங்க் அடி வாங்காது. ஏன்னா அவருக்கு என்னதான் வெளியே ஹர்ட் இருந்தாலுமே இவங்க வாண்டடாக போய் அவரை சண்டை இழுத்து வாண்டடாக டவுன் பண்ண ட்ரை பண்ணும்போது மக்கள் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் மெலனுக்கு சப்போர்ட்டாக கொடுத்துருவாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு பிரவீன்ராஜ் வந்து ஈஸியாக வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு வந்து ஓட்டுகளை வாங்கி கொடுத்துருவாரு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா லைவ் கொஞ்சம் எங்கேஜிங்காக தான் இருக்குது. ஆனால் இந்த செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் பெருசாக அங்கே உள்ள டாஸ்க் நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாரும் காலையில் இருந்த மாதிரி தான் அங்கே இருக்காங்க. ஸோ டாஸ்க் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி நைட்டு டாஸ்க் இருக்கலாம். ஏன்னா கேப்டன்சி டாஸ்க் கண்டிப்பாக வச்சாகணும், வைப்பாங்கல்ல, முதல் வாரமே கேப்டன் வந்துருவாங்கல்ல. ஸோ கேப்டன்சி டாஸ்க் வைக்கணும். இன்னும் கேப்டன்சி டாஸ்க் வைக்கல. ஸோ பார்க்கலாம். கிராசரிஸ்க்கு டாஸ்க் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்குள்ளே கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு அந்த வீட்டுக்கான டாஸ்க் வரும். ஏன்னா 2 டீமாக பிரிச்சிருக்காங்களா, டீலக்ஸ் ரூம், நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. இதை வச்சு நாளைக்கு தான் கண்டிப்பாக டாஸ்க் வரும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் இல்லை, கவனிச்ச வரதுக்கு அங்கே டாஸ்க் இல்லை. ஸோ நாளைக்கு தான் புதுசாக இனி சண்டைகள் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு எவிக்ஷன் இருக்கா ப்ரோ இல்லையா ப்ரோன்னு சொல்லிட்டு. நேற்று ஆக்சுவலாக ஒரு ரூமராக கிளம்பிச்சு, நானும் ட்ரை பண்ணேன், எவ்வளோ ட்ரை பண்ண இருக்கான்னு சொல்லிட்டு கேட்ட வரத்துக்கு இப்போ தான் நியூஸ் கிடச்சிச்சு இல்லை. ஓகேவா, இன்னைக்கு வந்து எவிக்ஷன் இல்லை. ஏன்னா லாஸ்ட் சீசன் இது சாச்சனா எவிக்ஷன் உண்மையாகவே கிளிக் ஆச்சு. அதை பார்த்துட்டு கன்னடா லாங்குவேஜில் கூட வச்சாங்க. கன்னடா லாங்குவேஜ்லையுமே ஃபர்ஸ்ட் டே கிராண்ட் லான்ச் அன்னைக்கு நைட்டே எவிக் பண்ணாங்க. அதுவுமே அவங்களுக்கு கிளிக் ஆச்சு. பட் நம்ம தமிழ் பிக் பாஸில் இந்த வாட்டி அதை வைக்கல. ஆனால் இந்த வாட்டி இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. டபுள் எவிக்ஷன் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.